தனது தாய், தந்தை, சகோதரர்கள் கொல்லப்பட்ட செய்தியை அல் ஜசீரா செய்தியாளர் நேரலையில் கண்ணீர் மல்க விவரித்த நிகழ்வு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அல் ஜசீரா செய்தியாளரின் வீட்டின் மீது இஸ்ரேல் வீசிய வெடிகுண்டு காரணமாக ஒட்டுமொத்த வீடும் பல அடி மண்ணிற்குள் புதைந்தது. குடும்ப உறுப்பினர்கள் 22 பேர் கொடூரமாக கொல்லப்பட்டனர். அல் ஜசீரா அரபு தொலைக்காட்சியின் காசா செய்தியாளர் மொஹமென் அல் ஷராஃபி, இவரது தாய், தந்தை, சகோதரர்கள், அவர்களின் மனைவிகள், குழந்தைகள் என மொத்தம் 22 குடும்ப உறுப்பினர்கள் ஜபாலியா அகதிகள் முகாமில் உள்ள வீட்டில் தஞ்சமடைந்திருந்தனர். இந்த நிலையில் அந்த வீட்டின் மீது டிசம்பர் 6ஆம் தேதி காலை பல 100 கிலோ எடை கொண்ட பெரும் வெடிகுண்டு வீசப்பட்டது. இதில் அவர்களின் வீடு பல அடி தூரம் பூமிக்குள் புதைந்தது. இதனால் அவர்களின் உடல்களை மீட்க முடியவில்லை. பெற்ற தாய், தந்தை, சகோதரர்களின் முகத்தை கூட கடைசியாக ஒருமுறை பார்க்க முடியவில்லை. அவர்களுக்கு இறுதிச் சடங்கு கூட செய்ய முடியவில்லை என செய்தியாளர் மொஹமென் அல் ஷராஃபி நேரலையில் கண்ணீர் மல்க விவரித்தார். தாக்குதல் நடைபெறுவதற்கு சற்று முன்பு தனது தாயார் தனக்கு அனுப்பிய குறுஞ்செய்தியை காட்டிய செய்தியாளர், கண்ணிமைக்கும் பொழுதில் எந்த தவறும் செய்யாதவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அல் ஜசீரா செய்தி நிறுவனம், இதில் சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என அறிவித்துள்ளது. தங்களது கொடூரங்களை வெளி உலகத்திற்கு அம்பலப்படுத்தும் செய்தியாளர்களை குடும்பத்துடன் வைத்து இஸ்ரேல் திட்டமிட்டு கொலை செய்து வருகிறது. இதில் சில நேரங்களில் செய்தியாளர்கள் தப்பி விடுவதும் உண்டு. அண்மையில் அல் ஜசீரா அரபு தொலைக்காட்சியின் காசா பீரோ தலைமை செய்தியாளர் வாயல் தக்தோ என்பவரின் மனைவி, மகள், மகன், பேரன் என பலர் குறிவைத்து கொல்லப்பட்டனர். இதேபோல் அல் ஜசீராவின் பிராட்காஸ்ட் இன்ஜினியராக பணியாற்றிய முகமது அபு அல் குவாம்சன் என்பவரின் தந்தை மற்றும் 2 சகோதரிகள் உட்பட குடும்ப உறுப்பினர்கள் 19 பேர் குறிவைத்து கொல்லப்பட்டனர்.